ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு தேரோட்டத்தை பார்த்தீங்கன்னா தேரோட்டத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். தேரோட்டத்துக்கு கிளம்பும்போது நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. யார் பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிக்கன் இங்கே சிங்கமணியில் சக்தி சிக்கன் வச்சிருக்க ஓனர் தான். உங்கள் பேரை சொல்லிடுங்க. வணக்கம், என் பேர் அருளானதான். நான் உங்களோட நம்ம அக்காவோட பெரிய ஃபேனு. அது நம்ம தம்பியை, அதுபோல் சேச்சி கேரளாவில், அப்புறம் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்களா ரவந்தி அக்கா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம், அவங்க வீடியோவில் தைரியமாக எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷனே உங்களை பார்த்ததில். உங்களை பார்ப்போன்னு நினைக்கவே இல்லை. இப்போ இருக்கிறப்ப முன்னாடி பார்த்ததுமே நீங்கள் உட்காந்துருந்தீங்க. அதான் சஸ்பென்ஸாக சார் நீங்கள் முத்து சாரா, நீங்கள் தானே சுல்தான் பத்தர் ஹீரோ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஹீரோன்னு சொன்னால் எந்த அப்படின்னு ஷாக் ஆக தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல பாருங்க, ஒரே ஹீரோயின் அக்கா நம்ம அக்கா தான். இவங்களுக்கு ஹீரோயின் சொன்னா கூட நம்புவாங்க, நம்மள ஹீரோன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏதோ சொல்லி விடுவோம் நம்மளும் சொல்லணும்ல. உங்களை பார்த்தது விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். அதாவது நீங்க இங்க காலேஜில் படிச்சது, அக்கா அவங்க வேலை பார்த்தது, அந்த விஷயங்கள்லாம் நான் இங்க இந்த ஏரியாவில் நான் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆமா கண்டிப்பா இருக்கு. என்ன காரணம்னா நான் இங்க 5வது வரை அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல்ல படிச்சேன். அதனால எனக்கு தெரியும். நான் படிச்சேன், நான் 6வது வரைக்கும் படிச்சேன், அவர் 5வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் பாய்ஸ் ஸ்கூல் போயிருக்கேன். அதே மாதிரி இவரும் பாய்ஸ் ஸ்கூல் போயிருக்காரு. ஆமா, நான் 2006 பாஸ் அவுட்டுங்க சார். நான் 2001லே ஸ்கூல்ல விட்டு போயிட்டேன். ரெடியா? அப்ப நான் உங்களை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் சார் ஸ்கூல்ல. கண்டிப்பா இருக்கலாம். 5 வருஷம் ஆயி போச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்கூல்லே வந்து முடிச்சிட்டேன். 2006ல 12th முடிச்சிட்டேன் சார். 2001ல நான் என்ட்ரி ஆகிறேன், நீங்க எக்ஸிட் ஆகிறீங்க. நான் உள்ள வர நீங்க எஸ்கேப் ஆகிறீங்க. இருந்தாலும் நம்ம இங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சு ரொம்ப தேடி பார்த்து அந்த உறவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதாவது திருவிழா தேரோட்டத்துக்கு நம்ம போனாலும் சரி, போகும்போது பார்த்த உடனே சரி இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களான்னு பார்த்து தேடி பார்த்து நம்மளை விசாரிச்ச அந்த மனசுக்கு ரொம்ப 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 நன்றி. வர்றவங்க எல்லாரும் கண்டென்ட் சொல்லுங்க, நம்ம நடிக்கிறவங்க இவங்கள அப்படி தான் சொன்னாங்க. கண்டென்ட் சொல்லுங்க, நடிச்சு விட்டுருவோம். கண்டென்ட் மண்டக்கிலே வச்சிருந்தாக்க நம்ம 100 வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உண்மையாவே யதார்த்தமா தான் பேசுறாங்க. நானே கண்ணை இது பண்றேன், நானா தான் இது பண்றேன். அப்படி பண்ணுங்க, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லல. நான் பேசும்போது என் முகத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அதுவும் அக்காவோட வீடியோக்குள்ள அண்ணனோட வீடியோக்குள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் கலந்த சந்தோஷமா இருக்கு. பயப்படக்கூடாது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இதுல என்ன பயம் இருக்கு, நம்ம கேமரா ஆன் பண்றோம் பேசுறோம். எல்லாரும் நம்ம சாந்தாக்கா சேனல்ல புதுசா அடுத்து பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்க, முத்துரனை பத்தியும் சாந்தாக்காவை பத்தியும். தேங்க்யூ. வைகாசி மாதம் சேவு பெருமாள் கோயிலில் சிங்கம்நேரியில் 9ஆம் திருவிழா, தேர் திருவிழா. தேர் திருவிழாவுக்கு இங்கேருந்து கிளம்பணும். தேர் கிளம்பி வர ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிளம்பும். இப்போ பார்த்தாக்கா 4 மணி ஆயிடுச்சு. சரி போவோம். அது கிளம்பி சுற்றி வர்றதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம். வெயிலில் போய் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக இப்போ தான் கிளம்புறவங்களுக்கு தேர் நில குத்துன்னு எங்கள் அப்பாலாம் முன்னாடி சொல்லி கேள்வி. உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இங்கே வேர்த்து ஊத்துது, அங்கே போய் வெயிலில் எப்படி இருக்க போதோ என்ன எதுன்னு தெரியல. இருந்தாலும் எங்களோட சேர்ந்து நீங்க தேர் திருவிழா பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிருங்க. நல்லா கட்டியிருக்கனா ஒரு இது ஓகேவா, இந்த கலர் ஓகேவா, எப்படிலாம் தெரியல. 4க்கு நாள் கிறங்குறேங்கிறது இது ஒன்னே போதும். வரையில தான் புடிச்சடிச்சிட்டு வந்தேன். இங்க பாருங்க மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சு. ஆனா சுகர் இல்லைங்க, சத்தியமா இல்லை. வாங்க போலாம். சரி ரைட், நாங்களும் போயிட்டு அங்கே போய் என்ன ஏதுன்றதை காமிக்கிறோம். சரியா? இதாங்க நான் படித்த ஸ்கூலு, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த ஸ்கூலை தாண்டி தான் இப்படி தான் போவாங்க சாந்தா ஸ்கூலுக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்த்ததில்ல. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் இந்த பக்கம் தான் இருக்குது, இப்படி போய் தான் போவாங்க. நிறைய பேரு நம்ம லவ் ஸ்டோரியில இருக்கும்போது அமராவதி அக்கானா யாருன்னு கேட்டீங்க. அந்த அமராவதி அக்கா ஆமா லவ் பண்ண குடும்பக்கு உங்க அப்பா மட்டும் என்னை மாத்தி விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன். ஏன் அமைதியா இருப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரிப்பா, அவங்கள நாங்க சோடி சேர்த்து விட்டுருக்கோம். பாத்துக்காங்க, ஜோடி சேர்த்து உங்க அப்பா மட்டும் நாங்க திட்டுவோம். அப்பா அம்மா கிட்ட நாங்க திட்டுவோம். எங்களுக்கு ஒரு 2 ஜோடி சேர்த்து விட்டு. ஆமா, திருவிழா கூட்டத்துல வச்சு திருவிழா கூட்டத்துல வச்சு அவங்கள பாத்துருக்கிறேன். அப்படி திருவிழா வந்தாட்டே பார்க்க முடியும், இல்லைன்னா அவங்கள பார்க்க முடியாது. அவங்க ஒரு ஏரியால இருக்காங்க, நாங்க ஒரு ஏரியாவில இருக்கோம். இப்படி திருவிழா வந்தாட்டே, இந்த வையாஸ் திருவிழா வந்தாட்டே நாங்க பார்க்க முடியும். இப்ப நல்லா இருக்கிறாங்க. நான் ஜோடி சேர்த்த புண்ணியத்துல அந்த தேவமூர்த்தி நல்லா இருக்காங்க. எந்த குறையும் அவங்களுக்கு. எப்படி சாந்தா சின்ன பிள்ளைல இருந்து
போடாம சாந்தா சின்ன பிள்ளைல இருந்து பாத்திருக்கீங்க. ஆமா. இப்பவும் நீ பாக்குறீங்க. என்னோட சுபாவத்துல எதுவும் மாற்றம் இருக்கா? குணத்துல குணமும் சரி மனமும் சரி, சின்ன பிள்ளை எப்படி பார்த்தோமோ அதே குணம் தான் இன்னமும் இருக்கு. பார்த்தாலே எப்படி பேசிட்டா? ஆமா, அந்த குணம் என்னைக்கும் இருக்கும். அதுதான் வேணும் என்னங்க. அது போதாது, இந்த குணத்தை என்னைக்கு எதிர பஸ் ஏற வந்தாலும் உங்க யாவும் வந்து எனக்கு வரும். பாலியாத்துறதுக்கு வந்தோம்னு சொன்னாங்க, நான் பார்க்க முடியலையேன்னு வந்து எங்க பால் காய்ச்சணும் நிலதான் வச்சிருக்கு. அண்ணன் வீட்டுக்கு உங்கள்ட்ட சொல்லாம அண்ணன் வீட்டுக்கு பாலியாத்து வந்தீங்கல்ல, அதுக்கு அந்த அதுல மாரியம்மா தான் சொன்னாங்க. அங்க நானும் வரல, பாலியாச்சுக்கு நான் வரல, இவங்க மட்டும் வந்தாங்க. சரி, வேறு சரியான வெயிலுமே. சரி, இவங்கதான் அமராதேக்கா, பாக்குறவங்க பாத்துக்கோங்க. ஆமா, பாக்காதவங்களும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாய், போயிட்டு வாங்க. தேர் பாருங்க, தேர் நாங்க இங்க தூரம் தள்ளி நிக்கிறதுனால கரெக்டா தெரியல. இப்ப பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க சிங்கமுனரி சேவை பெருமாள் ஐயனாருடைய தேர், கோயில் தேர். இது 9ஆம் திருவிழா அன்னைக்கு இந்த தேர் வந்து அந்த கோயில ஒரு சுத்தி சுத்தி வந்து நில குத்துவாங்க. இங்க நேத்து 2 நாளா மழை பெய்யும். இங்க பாருங்களேன், சேரும் சகதியும் தண்ணியா இருக்கிறதுனால பக்கத்துல போக முடியல, ரொம்ப கூட்டமா இருக்குதா பாருங்க. இது போய் கரெக்டா இங்க நில குத்துன உடனே நமக்கு இன்னைக்கு மழை பெய்யும். இங்க தேர் நில குத்துன உடனே தேரை நினைக்கிறதுக்காக மழை பெய்யும். அது எல்லா வருஷமும் நடக்குங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், வாங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். உலகத்துல இந்த மாதிரி சாந்தாக்கு மாதிரி வேர்த்து ஊத்துறது யாருக்குமே பாத்துருக்க முடியாதுங்க. நான் என்னங்க செய்ய, நான் என்னமோ வேர்த்து எனக்கு ஊத்து, என் பவுடர் எல்லாம் போக்கு நான் கெஞ்சுற மாதிரில இருக்குது. இறகத்துக்கு எனக்கு வேர்க்குது, நான் என்ன பண்ணட்டும்? வேர்க்கிறதுன்னு ஒரு, அதாவது வேர்க்கிற வியாதி வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ தெரியல. எனக்கு அநியாயத்துக்கு வேர்த்து ஊத்துதுங்க. கேரளாவுல வேர்வையே வராது. சிங்கமுனாரி மண்ணுக்கு நான் காலை வச்சுட்டேன்னா வேர்வையை தவிர வேற ஒண்ணும் வராது. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்க பார்த்து ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லிருங்க. வணக்கம் வணக்கம், வரும் சார். ஹாய் சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. ராட்டினம் ஆள் இல்லாம நிக்குதா இல்ல ஆளை ஏத்திட்டு நிக்குதான்னு தெரியல. இந்த ராட்டினம் இப்படி நிக்குது, பசங்க எல்லாம் ராட்டினத்துல சுத்த போயிட்டாங்க. இத பாருங்க, இது உலக அதிசயமா இந்த வருஷம் என்னமோ ரொம்ப வேகமா சுத்துது. ஏறியா ராட்டினத்துல எல்லாம்? ராட்டினத்துல ஏறியா? தெரியாது, நல்லா தெரியல. சொல்லுமா, ராட்டினத்துல ஏறியாமா? நான் ரெடி, என் கூட நீங்க ஏற ரெடியா? அது வேற, நம்ம இங்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நம்ம எடுக்கலாட்டி தெரியல. தெரியல, வாங்கன்னு சொன்னதாலதான் தெரிஞ்சிருக்கு, அதனால வந்திருக்கீங்க அப்படித்தானே? இருந்தாலும் கூட்டத்தோட உன்னை பாக்குற மாதிரி வராது இல்ல. அவ்வளவு கூட்டத்துல நீ மட்டும் அப்படி நின்னா ரோசா மாதிரி தெரியுயா? அந்த ஏதாவது எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் வீட்டுக்கு ஒரு டிஸ்டி பொம்மை ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு டிஸ்டி பொம்மை நான் என்ன? எங்க மைக் இருக்கா? மைக் வாங்கிருக்கேன். எங்க மைக்கு? ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒளிச்சு வச்சிருக்கியா மைக்க? ஹாய், வாங்க. திருவிழாவுக்கு வந்துட்டு நீங்க பாட்டுக்கு ராட்டினம் கட்டணம்னா சுத்த போகாம எனக்கு என்ன நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ராட்டினத்துல சுத்த போனா இங்க வந்து நின்ன இடத்துலயே நிறைய நம்ம உறவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தோட நின்று பார்த்தோம்னா அடுத்தடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் போற உறவுகளுக்கு தடையா இருக்கும். நம்ம நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்படின்றதுக்காக ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா நம்ம வந்து நிக்கிறோம். அதிலே பார்த்து பார்த்து வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பேசி, நாலு முடிய விட நீளமா பூ வச்சிருக்கேனா? அது எப்பவுமே ஒரு இழுவைக்கு இருக்க மாட்டேங்குது, பூ கீழே விழுந்துருதுங்க. அது எப்பவுமே இருக்கிறதானே. 1/2 அடி கூந்தல் இருந்துச்சுன்னா 6 அடி பூ வாங்கி கொடுக்கறது இவரே. முடி கொண்டாடிக்கிறமா, முடி கண்ட காலுக்கு அடிக்கிற மாதிரி நினைப்பு. சவுரி முடி வச்சுனாலும் பின்னி இருக்கு. அவங்க பூ புருஷன் வாங்கி கொடுக்கலான்னு எவ்வளவு ஏக்கமா இருக்கிறாங்க. உனக்கு வாங்கி கொடுக்கறது கொழுப்பா இருக்கா? அதாவது பூ வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லைங்க, கொண்டாடிக்கு எந்த சைஸுக்கு முடி இருக்குன்னு பாத்துட்டு வாங்கி கொடுக்கறேன். என்னங்க முடியே நம்ம ஏத்துக்க முடியல. ஒரு இதுல சொன்னாலும் ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி முடியே இல்ல. அதுக்கு எதுக்கு முடியே கொஞ்சமா இருக்கு. அந்த முடியை விட லென்த்துக்கு பூ வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. அப்ப என்ன பண்ணுது, பூ நான் கொஞ்சம் நேராக பூ லென்த் ஆகுதா, அப்ப இருக்குது. அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம உறவுகள் யாராவது வந்து இழுத்தாங்கன்னா பூ கையோட வந்துடும். அவ்வளவுதான் வித்தியாசம். திருவிழான்னு சொல்றாலே இவங்க பாட்டுக்கு அமைதியா யாருமே இல்லாத இடத்துல இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, ராட்டினம்
நிறைய பேர் இருக்கிற இடத்துல தாங்க இருக்கிறோம். ஓகேவா? நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம், அதாவது பிள்ளைங்க எல்லாம் ராட்னத்துக்கு போயிட்டானுங்க, அங்க தங்கடு சுத்த போயிட்டானுங்க. நமக்கு வயசாயிடுச்சா? நமக்குன்னு சொல்லக்கூடாது, ஆயிடுச்சு. உனக்கு எல்லாருமே அவருக்கா எனக்கா? யாரோ ஒரு நாள் 2 பேர்த்துல யாருக்கு வயசாகுதுன்னு இல்லைங்க. 2 மாடு கிழக்கு மாடு. இப்ப சொன்னீங்க இதுக்கு மேல ஒரு மனுஷனை கழுவி ஊத்த யாராலையும் ரெண்டை சேர்த்து சொன்னேன். நீங்க எல்லாம் கழுவி ஊத்துறதுன்னா நானே கழுவி ஊத்துறேன். வெற்ற ஊத்துதுங்க. இவ்வளவு நேரம் ஆடாத ராட்டினம் இப்போ தான் ஆள் வந்ததுக்கப்புறம் ஏற்றி ஆடுது. ஏன்னா தேர் போய் நில குத்துனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வருவாங்க. தேர் பக்கத்தில் போயிடுச்சு நில குத்துறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கூட்டமாக இருந்துச்சு. 2 ராட்டினத்துலையுமே நல்ல கூட்டமாக இருக்குது பாருங்கள். இது தாங்க 18ஆம் படி. இந்த படியில் தான் தேர் நில குத்தின உடனே, அதாவது நேர்த்திக்கடன் வச்சுருக்கவங்க 10 தேங்காய் 20 தேங்காய் 50 தேங்காய் 100 தேங்காய் நேர்த்திக்கடன் வச்சுருக்கவங்க இந்த 18ஆம் படியில் தேர் நில குத்தினோடனே நேர்த்திக்கடன் தேங்காயை எரிஞ்சு நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இதில் செதற தேங்காயை குத்தகைக்கு எடுத்து அதை ஆளை வச்சு ஹெல்மெட்லாம் போட்டு பிறக்கி எடுத்து சாக்காக்கி கொண்டு போயிடுவாங்கங்க. எல்லாரும் அந்த பக்கம் நிக்கிறாங்க. வராத ஆளுகளும் அந்த பக்கம் நிக்கிறாங்க. வந்த ஆளுகளை கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? இவ யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க மச்சாண்டாரோட மூத்த பையனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க பொண்ணு. நிறைய பேருக்கு லைவ்ல அஜய் வருவான். அந்த அஜய்க்கு வராங்க. வாடா தீவுல அப்படின்னு ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லு. நீங்க பக்கத்துல இருந்து இவங்கதான் கல்யாணம் பொண்ணு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு மூத்த பையன் அதான் வாரிசு. அதுக்கு அடுத்து சொன்னீங்கன்னா ரூபன். இல்ல 2வது பையன்ல மூத்த பையன் ரூபன். மூத்த பையனை மட்டும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க. 2வது பையன்ல மூத்த பையன் இவரு. உங்களுக்கு தெரிய சொல்லவே தேவையில்ல. ஆடுவாடி குடும்பத்துல வாரிசு. அப்புறம் 3வது பையனோட மூத்த பையன் இவரு ஆகாஷ். ஒருத்தர் கூட வளர்த்துக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்ல வளர்த்தியா தான் இருக்கு. அதாவது குழந்தைனாரோட பையன் ஒரு பொண்ணு காமிக்கிறேன். இவனுக்கும் கடைக்கு ஒரு வயசு. குழந்தைனாருக்கு 2 பிள்ளைங்க. இவரும் மச்சாண்டாருக்கு 3 பசங்க. இவர் மூத்தவரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. நாங்க காமிக்கிறோம். ஓகேங்களா? இது தங்கச்சி பையன். தங்கச்சிக்கு 2 பொண்ணு 1 பையன் இருக்கு. அவங்களே காமிக்கிறோம். இது இன்னொரு தங்கச்சி பையன். நேத்து காமிச்சேனா பாண்டியம்மா. அவளோட மூத்த பையன். சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு தெரியல. பாக்கி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பேசு. சரியா? ராட்டினம் ஏற போறோங்க. இந்த ராட்டினம் ஏற போறோம். சவுண்ட் கேக்குதான்னு தெரியல. ராட்டினம் ஏற போறோம். வாங்க போய் ராட்டினம் ஏறிடுவோம். ஃப்ரீயா கூட ஏத்தல. டிக்கெட் வாங்கி ஏத்துறாங்க. கப்பல் ராட்டினத்தில் ஏறி உக்காந்துட்டோம். கப்பல் ராட்டினம் கீழே இருந்து மேலே போகிறதுக்குள்ளே வயிறு மொத்தம் கூசிருச்சுங்க. அசராமல் உக்காந்துருக்காங்க இந்த சாந்தாவை மட்டும். எங்கள் சைடில் இந்த கீழே இருந்து மேலே தெரியுது பார்த்தீங்களா? மேலே நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க அஜய். அங்கே வரைக்கும் இருக்கிற எல்லாருமே நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க தாங்க. திருவிழா பார்த்து ராட்டினம் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடு தான். எல்லாரும் உட்காந்து ஸ்நாக்ஸை சொல்லி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. 9ஆம் திருவிழா தேரோட்டத்தை பார்த்துட்டு எல்லா வருஷமும் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த
இந்த வருஷம் நைட்டு 8 மணி ஆகி போச்சு. இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கோம். 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். 2 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். 2 மணியா? ஆமா ஆமா 2 மணி தான். இல்ல 4 மணி பக்கம் ஆக போகுதுன்னு சொன்னோம்ல. ஆமா 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 2 மணிக்கு தான் நாங்க கிளம்பவே ஆரம்பிச்சோம். ஆமா 4 ஆமா மணி பக்கம் போயிட்டு 8 மணி இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே தான் இருக்கோம். நடந்துட்டு உட்காரவே இல்லை. உட்கார்ந்ததுன்னா இந்த ஏதாச்சும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்களா அந்த டயத்துல உட்கார்ந்தது தான். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம தேர் திருவிழா பார்த்தீங்களோ இல்லையோ எங்க அலட்டல தான் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க நிறையா. சரி ரைட்டு, இந்த 9ஆம் திருவிழா தேர் திருவிழா எங்களோட சேர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு 10ஆம் திருவிழா எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.